வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி என்ன நடந்திருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாளையோட அனாலிசிஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இன்னையோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமா வந்து இத தாண்டி நமக்கு முக்கியமா அடுத்த அடிஷனல் டேட்டாஸா இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு எப்படி பிஹேவ் ஆயிருக்கு ஒண்ணு. 2வது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி நமக்கு மூவ் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 2 அனாலிசிஸும் சேர்த்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஏகதேசம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா நமக்கு காலையில அடுத்த நாள் காலையில நமக்கு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியும், யுஎஸ் மார்க்கெட்டையும் சேர்த்து நமக்கு பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கான நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம கேப் டவுன் எவ்வளவு எதிர்பார்த்தோம்னா, ஒரு 50லிருந்து ஒரு 90 பாயிண்ட் வரைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் இந்த இடத்துல இருந்தா, ஸோ ஓப்பனிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 72 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம எதிர்பார்த்த கேப் டவுன் வந்து மார்க்கெட்ல வந்திருக்கா அப்படின்னா, வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 95 பாயிண்ட்ஸ் நமக்கு அ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டில இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் வந்திருக்குங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறோம். 2வது ஒரு விஷயம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சு 25,800 இருக்கு பாருங்க. 25,580. ஸோ இந்த 25,580 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2, 3 வீக்ஸாவே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அண்ட் ஜனவரி 13ஆம் தேதி போன வாரம் வெள்ளிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் இதுவரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட்ல ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 16ஆம் தேதி நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம் தான். 25,750 இருந்து. ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் வந்துட்டு இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகல. ஸோ இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதுல லாஸ் தான் நமக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாரி மார்க்கெட் இந்த டைரக்ஷன் வந்துட்டு இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு. ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு குரோத் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 130 பாயிண்ட்ஸ். பட் இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். ஏன் நான் 100 பாயிண்ட்ஸ் என்னன்னா, கரெக்ட்டா இந்த கேண்டில்லேருந்து நம்மளால பொசிஷன் எடுக்க முடியாது. மார்க்கெட் வந்து இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டில்ல இருந்தா நமக்கு வந்து பொசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் குடுக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்த கேண்டில் அட்லீஸ்ட் நமக்கு இந்த கேண்டிலையாவது பிரேக் அவுட் பண்ணா தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேல ஒரு மூவ் போகுதுன்னு அர்த்தம். அதுவரைக்கும் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆயிரும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது கரெக்ட்டா நம்ம இந்த இடத்துலேருந்தே ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் இந்த கேண்டிலையாவது பிரேக் அவுட் பண்ணுங்கும்போது, நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் லைக் இந்த கேண்டில் சைஸ்ல இருந்து. ஸோ இத பிரேக் அவுட் பண்ண கேண்டில்ல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவா மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுக்கானது. அண்ட் இதுவும் கால் ஆப்ஷன் சைடு. ஸோ நீங்க புட் ஆப்ஷன் வந்து கேப் அப் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில்லே எடுத்திருந்தீங்கன்னா, அது தவறான விஷயம். எப்பயுமே ஒரு ட்ரெண்ட நீங்க கவனிக்கும்போது, அந்த ட்ரெண்ட் வந்து மினிமம் ஒரு 3 கேண்டில் குடுங்க. ஏன்னா ட்ரெண்ட் இருக்குன்னா, எப்படியா இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து ஒரு 50லிருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் போகும். ஸோ ஒரு கேண்டிலே வந்து அவ்வளோ பெரிய வாலடைலிட்டி குடுத்துச்சுன்னா, நம்ம ட்ரேட் எடுக்கிறதே தேவையில்லாத விஷயம். அப்போ ஒரு கேண்டில் வந்து 50, 60 பாயிண்ட்ஸ் வாலடைலிட்டி குடுக்காது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2, 3 கேண்டில்ஸாவது வெயிட் பண்ணி, நமக்கு வந்து கரெக்ட்டா கேண்டில் பேட்டர்ன்ஸையோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்டெப் மாரி ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2, 3 அப்போ இந்த இந்த கேண்டில் முடிஞ்ச இடத்துலேருந்து தான் அடுத்த கேண்டில் தொடங்கியிருக்கு. ஆனா இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இது நமக்கு சொல்லிருச்சு மார்க்கெட் கீழ போறதுக்காக வாய்ப்பு இல்லன்னு. அதே மாரியே மார்க்கெட் மேல டைரக்ஷன் போகும்போது, இந்த கேண்டில கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம், அதாவது நமக்கு வந்து ஒரு 9:30லிருந்து நமக்கு வந்து ஒரு 10:30 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன். ஒரு புல் டவுன் அதுக்கப்புறம் மேல போச்சு. அண்ட் இந்த 11:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமைஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த 11:30க்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆனது வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் மேல கீழ மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்க 11:30க்கு அப்புறம் நீங்க பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணி, நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா,
நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பியூரா சைட்வேஸ் மார்க்கெட். அப்ப இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல ஆப்ஷன் பையர் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிற ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்ப இன்னையோட மார்க்கெட் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ 25,580 கிராஸ் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இன்னையோட எக்ஸ்பைரியில வந்து பெரும்பான்மையான நேரம், அதாவது ஒரு 11:30லிருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு அழகான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சிம்பிளா சொல்லணும்னா, சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கு எனக்கு இன்னொரு பேர் நான் சொல்லுவேன் அப்படின்னா என்னன்னா, நோ ட்ரேட் ஜோன். ஸோ கரெக்ட்டான செட்டப் நமக்கு வராது. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு நோ ட்ரேட் ஜோனா கன்சிடர் பண்ணோம்னா, ஏன்னா ரொம்ப டைட்டான கன்சாலிடேஷன் 50 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் குடுக்குறதுக்கோ, டாக்ஸ் குடுத்து அதெல்லாம் சேர்த்து வரும்போதே உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகவே இருந்தாலும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேப்பிட்டல் வந்து ப்ராஃபிட்டா இருக்காது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல ட்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்ப இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு ட்ரேட் எங்க எடுத்துக்கலாம்னா 9:20லேருந்து 10:36 வரைக்கும் எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்னதா இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இத தாண்டி நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள்கான ட்ரேட்க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இன்னையோட மார்க்கெட்ல. அப்ப இன்னையோட மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன்ங்கும்போது, நாளைக்கும் இதே கன்சாலிடேஷன் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன்னா, ஒண்ணு வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்ப இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் 2வது நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 13.2ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 12.6க்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா விக்ஸ் டேட்டா குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போகணும். ஸோ அப்போ ஆனா இந்தியா விக்ஸ் டேட்டா இந்த தடவ குறைஞ்சப்போ, இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல இருந்துச்சு. அண்ட் இந்த வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ பாசிட்டிவ் கன்சாலிடேஷனா இருக்கும். ஓப்பனிங்க விட க்ளோசிங் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப தூரம் போயிருக்காதுன்னு. ஸோ ஓப்பனிங் பொசிஷன விட க்ளோசிங் பொசிஷன் நமக்கு அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் கன்சாலிடேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 12.6ல இருக்கு அப்படிங்கிறனால, நாளையோட மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஏன்னா இப்பயே இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இதே ரேஞ்சில மெயின்டெயின் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால, நமக்கு அட் த மணி பக்கத்துல தான் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம இந்த கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷனோட லைஃப் பார்த்தீங்கன்னா, இன்னையோட முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னைக்கு ட்ரேடிங் செஷன். அப்ப அடுத்த வாரத்துக்கான குவான்டிட்டீஸ் ஃபில் ஆகணும். ஸோ இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் குவான்டிட்டீஸ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷனோட ஹையஸ்ட் குவான்டிட்டி 2.3 க்ரோர்ஸும் கால் ஆப்ஷனோட ஹையஸ்ட் குவான்டிட்டி 2.6 க்ரோர்ஸும் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து 2.9 க்ரோர்ஸ் சாரி. அப்போ மார்க்கெட்ல இவ்வளவு ஹையான குவான்டிட்டீஸ் இருக்கும்போது, அடுத்த வாரத்துக்கு இப்பவே நமக்கு ஃபில் ஆயிருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 28 லட்சம் தான். ஸோ அப்போ யூசுவலா ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு ஒரு 1 க்ரோரையாவது தொற்றும் நிஃப்டி 50ல. ஸோ அப்படிங்கிறனால இந்த 28 லட்சம் இருக்கிற குவான்டிட்டீஸ வச்சு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, கண்டிப்பாக தப்பா தான் போகும். ஸோ நாளைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா புதுசா ஃபில் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் வீக்லி ட்ரேடர்ஸா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஆப்ஷன்ஸ்ல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அண்ட் வீக்லி ட்ரேடர்ஸ் தான் ரொம்ப அதிகங்கிறனால, நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன்ஸ வந்து இப்பவே நம்ம அதாவது நாளையோட ஆப்ஷன்ஸ வந்து இப்பவே கண்டுபிடிக்கிறதுக்கான, இல்ல கணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம்னா தப்பு. ஸோ எப்பயுமே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டிய விட்டுர்றோம். சென்செக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால புட் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிசிஆர் ரேஷியோ 1.1 இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கீழ வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் இருக்காது. மார்க்கெட் இங்கிருந்து அப்படியே கொஞ்சமா கீழ வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கன்சாலிடேஷன். ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் குளோசிங் பிரைஸ் பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் கன்சாலிடேஷன். நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தளவுல அதிகபட்சம் நமக்கு வந்து 25,580ம் அதே மாரி ஹையஸ்ட் பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,750. ஸோ ஒரு ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ஹைய தாண்டறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டில கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லப்போறோம்.
ஏன்னா, நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போதும், இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போதும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல அடிஷனல் டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு எப்படி வேலை செய்யுது, அதே மாரி நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மார்க்கெட்ல நமக்கு வந்து அடுத்து ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா, நமக்கு டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஓப்பன் ஆனது 8 மணிக்கு பாசிட்டிவா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாரி நம்மளோட S&P 500 பார்த்தீங்கன்னா, S&P 500 ஒரு கேப் டவுன்ல வந்து கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் கேப் டவுன் வந்திருக்கு. ஸோ இல்ல இன்னும் ஓப்பன் ஆயிருச்சு. கரெக்ட் ஓப்பன் ஆயிருச்சு தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கு. 3வது நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே. அப்போ நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ் இன்னும் நமக்கு மூவ் ஆகல. ஏன்னா இது S&P மாரி டிலேடா வரும். ஸோ இப்ப S&P 500ம் அ டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா, இப்போதைய நிலைமையில யுஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் குடுத்திருக்கு. இதே மாரி நம்ம மத்த நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, நமக்கு காலையில ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்துச்சு. நானும் காலையில இன்னைக்கு காலையில நிஃப்டி பார்க்கும்போது நம்ம நிஃப்டி ஐடி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்துச்சு. அதே மாரி நமக்கு நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அடுத்து நிஃப்டி ஜூனியர் மட்டும் தான் நமக்கு ஒரு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இனிஷியல் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்துச்சு. பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட்ஸ்ல தான் இன்னைக்கு இருந்திருக்கு. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாரி HDFCயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அகைன்ஸ்டா தான் இருந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட், கேப் டவுன் அண்ட் மார்க்கெட் வந்து டவுன் ஃபால். ஆனா HDFC பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இனிஷியலா ஒரு டவுன் ஃபால் மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் பாசிட்டிவா இருந்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் HDFC ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா, மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் நம்ம எதிர்பார்க்க போறோம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.